சித்த நமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான சாட்சியாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக அற்புதங்களில் ஒன்று தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது என்னவென்றால், திருமணமாகி கொஞ்ச நாட்களிலே குடும்ப பிரச்சனையின் காரணமாக நானும் என் கணவரும் பிரிந்து விட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அநேகம் பேர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோடு பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இவங்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதத்தை நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரிவுனால் நான் அநேக நாட்கள் அழுதுருக்கிறேன். கண்ணீர் வடிக்காத நாட்களே கிடையாது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இப்படி அநேக கேள்விகள் என் உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருக்கும். அப்பெல்லாம் நான் கத்திடத்தில் ஜெபம் பண்ணுவேன். என் வாழ்க்கைக்காக மாத்திரம் நான் ஜெபம் பண்ணுவேன். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க, எனக்கு என் வாழ்க்கையை நான் திருப்பி மீட்டு கொள்ளணும், நான் என் கணவரோடு சேர்ந்து வாழணும், பிரச்சனைகளை மாற்றுங்க, இப்படியாக நான் ஜெபித்தது உண்டு. ஆனால் எனக்காக மாத்திரம் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அதை தாண்டி நான் வேறு எதையும் யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரங்க ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கவே மாட்டேன், என்னால் இருக்கவும் முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் என்னால் இருக்க முடியாது, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி. நானும் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருந்த பொண்ணு தான். ஆனால் என்னோடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையினால் நான் ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருக்க அதுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆக்சுவலாக அந்த பாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது 21 days. பட் நான் இருந்தது 21 days மார்னிங் மட்டும்தான் இருந்தேன். ஃபாஸ்டிங் இருந்து நான் ப்ரேயர் பண்ணேன். நான் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் அவ்வளவு நாளாக என்னுடைய வாழ்க்கைக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணேன். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் தேசத்துக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணேன். நான் அதில் ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கவே இல்லை. ஜெபம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் தான் கண் முன்னால் வரும். அதை நினைத்து அழுவேன், அப்படியே தான் நான் ஜெபிப்பேன். ஆனால் என்னைக்கு நான் ஆண்டவர் இடத்துல கர்த்தரோட நான் ஒப்பு கொடுத்தனும், நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யுங்க, நான் ஒப்பு கொடுத்தனும். கர்த்தர் என் வாழ்க்கையில் அதிசயமும் ஆச்சரியத்தை காண செய்தார். நான் ஜெபித்த கொஞ்ச நாட்களே என் கணவர் என்னை அழைத்துட்டு வந்தாங்க. எங்கள் மீண்டும் இணைந்து வாழ்ந்தோம். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்களை சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் வைத்திருக்கிறார். அந்த வருடத்தில் நாங்கள் பிரிந்திருந்த வருடத்தில் எங்களுக்கு வந்த வாக்குத்தத்த செய்தியும் அதான். வாக்குத்தத்த வசனமும் கர்த்தர் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும்னு வசனம் எங்களுக்கு தந்துருந்தாங்க. அந்த வசனத்தின்படி நான் அனுதினமும் ஜெபம் பண்ணுவேன். அந்த வசனத்தின்படியே கர்த்தர் எனக்கு அந்த வருடத்திலே ஆச்சரியமாக அற்புதமான கதவுகளை திறந்து தந்தார். நான் எதிர்பார்க்கல நாங்கள் மீண்டும் இணைந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. நான் கர்த்தர் அற்புதம் செய்தாங்க. என்னை தேடி என் கணவர் நாங்கள் மீண்டும் இணைந்து இன்றைக்கு சந்தோஷமாக நாங்கள் வாழ்கிறோன்னா கர்த்தர் எங்களுக்கு செய்த அற்புதம் மாத்திரம்தான். கர்த்தர் எங்களை மட்டும் வழிநடத்தினதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதே போல் நீங்களும் பிரிந்து கண்ணீரோடு கவலையோடு இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேசத்துக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. ஃபாஸ்டிங் இருக்க முடியாது என்னால் அப்படின்னு நீங்கள் என்ன போல் நினச்சிங்கன்னா, அதற்காகவும் கர்த்தரிடத்தில் பலன் கேளுங்க. நான் தேசத்துக்காக ஜெபிக்கணும் ஏசப்பா, எனக்கு நீங்கள் பலன் தாங்கன்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா, நிச்சயமாக கர்த்தர் அதற்கான பலனை உங்களுக்கு தந்து நீங்களும் உபவாசம் இருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வார். தேவன் தாமே இந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டு இதன் மூலமாக அநேக ரட்சிக்கப்பட, அநேக கணவன் மனைவிகள் பிரிந்திருக்கிறவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் குடும்பமாக நிற்க தேவன் கிருபை அளிப்பாராக. அந்த நம்பிக்கையோட இந்த இடத்துல இந்த சாட்சியை நான் முடிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.